ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டாடா எல்டர் கேர் அப்படிங்கிற ஒரு சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள். நான் ஆன்லைனில் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு எடுத்து தரேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தொடர்ந்து இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணணும்னா இந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகும்போது ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரைவேட் ரூம்னு கொடுத்துட்றாங்க. அது ஏசி நான் ஏசியாக இருக்கலாம். அடுத்து மருத்துவரோட கட்டணம், அதே மாதிரி மருந்து மருத்துவ உபகரணம் இதெல்லாமே கவர் ஆகும். அடுத்து சில மணி நேர சிகிச்சை, அதாவது டே கேரை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான டே கேர் சிகிச்சைக்கும் கவரேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டுமே இவங்க கொடுக்கல. அடுத்து ஆம்புலன்ஸ் கவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அதிகபட்சமாக 5000 ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ஆகாய் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கான கவரேஜ் வந்து இந்த பிளானில் கிடையாது. அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் 30 நாள், அதே மாதிரி 60 நாளுக்கு வந்து இவங்க கவரேஜ் வந்து தராங்க. டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷன், அதாவது பேஷண்ட்டோட ஹெல்த் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர அளவுக்கு நிலைமை இல்லை, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து வீட்டிலேருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அதுக்கான கவரேஜ் வந்து இந்த பிளானில் வந்து கிடையாது. உறுப்பு தான நன்கொடையாளர் செலவு, அதாவது ஒருத்தர் வந்து ஆர்கான் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு உண்டான செலவு வந்து கவரேஜ் வந்து கிடையாது. அடுத்து ஹெல்த் செக்அப் பொறுத்த வரைக்கும் கிளைம் இல்லாத 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குறிப்பிட்ட டெஸ்ட் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆலோசனை மட்டும் பெற்றுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வீட்டிலேருந்தே ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகைகளில் 10% வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹோம் பிசியோதெரப்பி, அதுக்கும் வந்து வருஷத்துக்கு வந்து 10 தடவை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த ஹோம் பிசியோதெரப்பி பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தால் அப்போ தான் வந்து இது வந்து எலிஜிபிள். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னா டாக்டர் சொல்கிறார் அப்படின்னா ஹோம் நர்சிங் சர்வீஸ், அதுக்கான சர்வீஸு. அடுத்து பர்சனலைஸ் ஹெல்த் மேனேஜர், அதாவது மறுபடியும் ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து சர்வீஸை வந்து ஒரு மேனேஜர் வந்து அசிஸ்டன்ட் பண்ணுவார். அதே மாதிரி காம்பன்சேட் கேர், அதாவது அந்த நோயாளி வந்து உடல்நிலை வந்து ரொம்ப சரியில்லை, அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு கூட வசதி வந்து தராங்க. அடுத்து வீட்டில் சிறிய மாற்றம், அதாவது ஹோம் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு பேஷண்ட்டோட கண்டிஷன் வந்து ரொம்ப இதாக இருக்குது, ஒரு வீல் சேரில் போகிற மாதிரி இருக்குது, இல்லை ஸ்டாண்டில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 5000 ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். அடுத்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட், சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பிளானில் வந்து உடல் பருமன் சிகிச்சை, பேரியாட்டிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கவரேஜ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பிளானில் வந்து கண்புரை சிகிச்சைக்கு வந்து லிமிட் வச்சுருக்காங்க. அது வந்து நீங்கள் எந்த ஜோனில் பாலிசி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து லிமிட் இருக்குது. அடுத்து கிளைம் இல்லாத ஒவ்வொரு வருஷமும் வந்து நோ கிளைம் போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா 10%, அதிகபட்சமாக 100% வரைக்கும் உங்களுடைய காப்பீடு தொகை வந்து உயர்த்திக்க முடியும். அடுத்து இந்த பிளானில் வந்து ரீஸ்டோர் பெனிஃபிட் வந்து கிடையாது. அடுத்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோட்டிக் சர்ஜரி, கீமோதெரப்பி இதுக்கான வந்து லிமிட் எதுவுமே அவங்க சொல்லலை, காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து தள்ளுபடி அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப பாலிசி, அதாவது ஃப்ளோட்டர் பாலிசியாக 2 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி
லாங் டேர்ம் பாலிசி அப்படின்னா 2 வருஷம் பாலிசினா 5%, 3 வருஷம் பாலிசினா 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அடுத்து வெல்னஸ் ப்ரோக்ராம் இதில் வச்சுருக்குறாங்க. அவங்க சொல்கிற அந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட்டில் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி வந்து தருவாங்க. அடுத்து முக்கியமாக நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ளவுஸ், மாஸ்க்கு, சானிடைசர் அதுக்கெலாம் வந்து கவரேஜ் வந்து இன்பில்டாகவே இந்த பிளானில் வந்து வச்சுருக்குறாங்க. அந்த கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் சொல்லுவோம்ல, அது கிட்டத்தட்ட 68 ஐட்டம்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு சில பிளானில் இப்போ வர லேட்டஸ்ட் பிளானில் தான் இருக்குது. இதையும் தாண்டி இந்த பிளானில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் டயக்னோசிஸ், அதிகமாக காஸ்ட் வரக்கூடிய ஒரு லேப் டெஸ்ட் அப்படின்னா 20,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கிற ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கோபேமெண்ட் இல்லாமல் பாலிசி வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சீனியர் சிட்டிசன் பாலிசி அப்படின்னாலே கோபேமெண்ட் வரும். ஆனால் இந்த பாலிசியில் வந்து கோபேமெண்ட் இல்லாமலே எடுத்துக்கிற அளவுக்கு பாலிசியை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 65 வயசு, அதிகபட்சம் 85 வயசு வரைக்கும் எடுக்கலாம். அடுத்து காப்பீடு பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா, அதிகபட்சம் 25 லட்சம் வரைக்கும் எடுத்துக்க முடியும். அடுத்து முன்பே இருக்கும் நோய்கள், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், பிஇடி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 24 மாதம். அதே மாதிரி நம்ம பிஇடி சொல்லும்போது என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம் சொல்கிறோமோ அதை பொறுத்து அவங்க வந்து லோடிங் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வந்து அவங்க வாங்குவாங்க. அடுத்து அறுவை சிகிச்சை, அதாவது குறிப்பிட்ட அறுவை சிகிச்சைக்கு வந்து வெயிட்டிங் பீரியடு 24 மாதம். இதில் என்னென்ன வரும் அப்படின்னா கண்புரை நோய், அதே மாதிரி கிட்னி ஸ்டோனு, எர்னியா, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி வியாதிகள்லாம் வரும். அடுத்து பொதுவான காத்திருப்பு அப்படின்னு பார்க்கும்போது பாலிசி எடுத்த 30 நாள் வரைக்கும் எந்த ஒரு கவரேஜும் கிடையாது. ஆக்சிடென்டல் கவரேஜ் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது 66 வயது வரை 2 பெரியவர்கள் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட 80,000 ரூபா வருது. 66 வயசு கம்மியாக நம்ம பார்க்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் பிளானே எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா நார்மல் பிளான் வந்து 65 வயசு வரைக்கும் தாராளமாக எடுக்க முடியும். ஸோ அதனால தான் 66 வயசை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பாலிசியில் வந்து எதுக்கெலாம் கவரேஜ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸல் கோடு வந்து 4லேருந்து 11 வரைக்கும் வர வியாதிகள். அடுத்து எக்ஸல் கோடு 12லேருந்து 24 வரைக்கும் வரக்கூடிய வியாதிகள். அடுத்து எக்ஸல் கோடு 25லேருந்து 35 வரைக்கும் என்னென்ன வருதோ அது எல்லாமே கவரேஜ் பண்ண முடியாது. உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி காப்பீடு எடுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவல்களும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.